எப்பொழுதும் தவத்தில் இருக்கும் சைந்தவ முனிவர் அதிசய மாமரம் தரக்கூடிய மாம்பழத்தினை மட்டும் உணவாக சாப்பிட்டு தவம் மேற்கொண்டு வந்திருக்கிறார். சைந்த மகரிஷி என்ற ஒரு சிவன், அவர் ஒரு அவதாரம். அது சைவம். அவர் 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாங்கனி காய்க்கும். அதுக்கு தவம் இருந்து இந்த இடத்துல அமர்ந்து சாப்பிட்டவர் தான் சைந்த மகரிஷி. அவருக்கு காவல் தெய்வம் தான் மாம்பார முனியப்ப சுவாமி. அது துரோபதியோட வனவாசம் வரும்போது இது இப்போ 5வது வனம் சைந்த மகரிஷி வனம் என்று இதுக்கு பேர். இந்த இடத்துக்கு பேர் சைந்த மகரிஷி வனம். அதில் துரோபதி அந்த மாம்பழத்து மேலே ஆசைப்பட்டு எச்ச பண்ணனால பெண்களுக்கு வரம் உண்டு பிரசாதம் இல்லை என்று முடிச்சுட்டு அவர் அங்கே பழையபடியும் அமர்ந்தார் வேப்ப மரத்துக்கடியில். அது அவர் அமரும்போது மாம்பார முனியப்ப சாமியை எனக்கு காவல் தெய்வமாக அமர்ந்து இருந்துக்க, இது கொண்டு இருந்துக்க, எல்லாம் உன்னுடைய பேர் விளங்கட்டும் அப்படி என்று அவர் உட்கார்ந்தார். அவருக்கு காவல் தெய்வமாக அமைந்திருந்தார் மாம்பார முனியப்ப சுவாமி. அதாவது அவர் 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உணவு உட்கொண்டதாகவும் அந்த உணவும் கூட அந்த அதிசய மாமரம் தரக்கூடிய ஒற்றை மாம்பழம் மட்டும்தான் என்று கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் மகாபாரதத்தில் சகுனியின் சூழ்ச்சியால் சூதாட்டத்திற்கு அழைக்கப்பட்ட பாண்டவர்கள் அந்த சூதாட்டத்தில் தோற்றுவிட பாஞ்சாலியுடன் நாட்டினை விட்டு வெளியேறி வனவாசம் சென்றபோது இந்த பகுதியில் இருந்த வனத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. பாஞ்சாலியுடன் பாண்டவர்கள் இங்கு வந்த சமயம் இந்த அதிசய மரத்தடியில் சைந்தவ முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருந்திருக்கிறார். பாண்டவர்களும் பாஞ்சாலியும் இந்த மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது இந்த மாமரத்தில் இருந்த கனியினை பார்த்து அதை கட்டாயம் உண்டாக வேண்டும் என்று பாஞ்சாலி கூற, பாஞ்சாலியின் ஆசையினை நிறைவேற்ற அர்ஜுனன் அந்த மாம்பழத்தை குறிபார்த்து ஒரு அம்பினை எய்திட அந்த பழம் மரத்தில் இருந்து கீழே விழ துவங்கி இருக்கிறது. ஆனால் அந்த பழம் தரையினை எட்டுவதற்குள் கிருஷ்ணர் அங்கு தோன்றி அந்த பழத்தினை அந்தரத்திலேயே நிறுத்திவிட்டு கிருஷ்ணர் சைந்தவ முனிவர் பற்றியும் அவரின் தவத்தினை பற்றியும் அவர் வாழ்நாள் முழுவதும் உணவாக உண்பது இந்த மரத்தில் வரும் கனியினை மட்டும்தான், அவர் தவத்தில் இருந்து கண் விழிக்கும் போது இந்த கனி மரத்தில் இல்லை என்றால் நிச்சயம் முனிவரின் கோபத்திற்கு ஆளாகி சாபமும் பெறுவீர்கள் என்று கூறி இந்த பழம் மீண்டும் மரத்தில் ஒட்ட வேண்டும் என்றால் உங்களின் உள்ளாசைகள் ஒவ்வொன்றாக கூறினால் மீண்டும் பழம் மரத்தில் ஒட்டிக்கொள்ளும் என்று கிருஷ்ணர் கூறி மறைந்திட அவர்களும் கிருஷ்ணர் கூறிய வழியினை பின்பற்றி பழத்தினை மீண்டும் மரத்தில் ஒட்டிக்கொள்ள செய்து சென்று விட்டனர். அதன் பின் மீண்டும் இடையன் வேடத்தில் அங்கு வந்த கிருஷ்ணர் முனிவரின் தவம் கலையும் வரை காத்திருந்தார். அப்போது முனிவரின் தவம் கலைந்தவுடன் இடையன் பழத்தினை திருட வந்திருப்பதாக நினைத்து அவனை விரட்ட அந்த இடையன் ஓடி ஒளிய முயற்சித்து அங்கிருந்த ஒரு பள்ளத்தில் குதிக்க, புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.